உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். லக்னோவில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இண்டி கூட்டணியின் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரசும் இண்டி கூட்டணியும் நாட்டின் சமூக கட்டமைப்பை நார் நாராய் கிழித்தெறிய உள்ளன. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்படும் 27% இடஒதுக்கீட்டில் 6% சிறுபான்மை சமூகத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் ஆட்சியில் அமைக்கப்பட்ட நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதனால் பட்டியல் சமூகம் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களின் உரிமை பறிபோகும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த பரிந்துரைகளை அமல்படுத்துவதன் மூலம் பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீடு உரிமைகளை பறிக்கும் வேலைகளில் காங்கிரஸ் ஈடுபடும். எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதே காங்கிரசின் நோக்கம். இதற்காக எந்த நிலைக்கும் காங்கிரஸ் செல்லும் என்று சாடியுள்ளார். அது மட்டுமின்றி நாட்டில் தலிபான்களின் நடவடிக்கைகளை செயல்படுத்தி பெண்களுக்கு எதிராக அராஜக செயல்களில் ஈடுபடவும் காங்கிரஸ்காரர்கள் தயங்க மாட்டார்கள் என்று குற்றம் சாட்டிய யோகி, ஷரியத் சட்டத்தையும் இஸ்லாமியர் தனிநபர் சட்டத்தையும் அமல்படுத்த காங்கிரஸ் பரிசீலித்து வருகிறது. இது நாட்டிற்கு நல்லதல்ல என்று எச்சரித்துள்ளார்.